ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு யூனிக் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த யூனிக் கோடை வந்து யூசர் நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்னோடய ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்னோடய பார் என்ரோல்மெண்ட் நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எனக்கு வந்து நான் பாஸ்வேர்டை யூசர் நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை பொறுத்தவரையில் நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை நான் போடுறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து எவ்ரி 1 மந்த்துக்கு ஒருக்கா 30 டேஸ்க்கு ஒருக்கா ரீசெட் பண்ணணும். ஸோ ஒரே பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ இப்போ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி எனக்கு வந்துடுது. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், பட் என்னோடய இமெயில் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ இமெயில் ஓடிபி நான் கெட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இமெயிலுக்கு வந்து ஓடிபி வருது. அந்த ஓடிபி நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து வெரிஃபை ஓடிபி பண்ணிடுறேன். ஸோ வெரிஃபை ஓடிபி பண்ணிட்டா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது என்னோடய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ப்ளூவாக மாறிடும். ஸோ என்னோடய டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவிஷனுக்கு நான் வந்துடுறேன். ஸோ நம்ம ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் பார் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இதே இது நீங்கள் லிட்டிகண்டாக இருந்தால் வெறும் ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஜஸ்ட் உங்களோட ஒரு ஃபோட்டோ ஐடி அண்ட் உங்களோட ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட அட்மினுக்கு வந்து போயிடும். அதாவது இந்த இ-ஃபைலிங் போர்ட்டலோடைய கோர்ட் அட்மின். ஸோ ஒவ்வொரு கோர்ட்லேயும் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அது போயிடும். ஸோ நம்ம பார்ட்டியாக இருந்தால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் எதுக்காக நம்ம பதிவு பண்ணுறோன்றதை நீங்கள் இதை மட்டும் வாசித்தாலே போதுமானது. ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு நாள் மேக்ஸிமம் டைம் எடுக்கும் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் இ-ஃபைலிங் ஹெல்ப் டெஸ்க்னு வச்சுருக்காங்க, அங்கே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஒரு அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும் கோர்ட்டில்.